இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பிக் அண்ட் பிளேஸ் ரோபோட்டில் எக்ஸு ஒய் இஜெட் 3 டைரக்ஷன்லேயும் நம்ம வேல்யூ கொடுத்து எப்படி வைக்கிறது, எப்படி பொருட்கள் வந்து எடுக்கிறது, வேலிடேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். இது ஜென்ரல் ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம கபிலே எழுதிருக்கான். இதை பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல என்ன என்னன்னு அர்த்தம். ஸோ அடுத்த கமெண்ட்டுக்காக ரோபோட் வந்து இப்போ இந்த நெக்ஸ்ட் லைன் சப் ஃபீட் பிடிச்சிரோ ஃபீட் பிடிக்கிறோம். ஃபீட் பிடிக்கிறோம் என்ன தெரியும் சொல்லுடா, வீடியோ ஓடிட்டு இருக்கு. ஃபீட் பிடிச்சிரோ என்னப்பா? ஃபீட் பிடிச்சிரோன்னா கடைசியாக ஜாப வச்ச இடம் புரியுங்களா? கடைசியாக இதுக்கு முன்னாடி காயினை வைக்கலையே, அதுக்குள்ளேயே நம்ம ஏன் சப்ஸ்கிரிப்ஷன் போகணும்னா இந்த ப்ரோக்ராமை நம்ம நாளைக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை வேற ஒரு யூஸ் பண்ணலாம். புரியுது? ஸோ ரிப்பீட் ஆகும் பொழுது ஏற்கனவே வந்து கடைசியாக ஜாப் வச்சது இல்லை, அந்த இடத்த ஞாபகம் வச்சுக்க கூடாது. பல முறை சொல்லியிருந்தா தலைத்தலையே அப்படியே நம்ம புரியான்னு தெரியல. P0 அப்படின்னா இப்போ 4 காயின் சும்மா இப்போ இருக்கா 4 காயின் அடிக்கிறேன். முதல் காயின் இந்த காயின் அடிச்சுது. இப்போ இது P0. இப்போ 4 காயின் அடிச்சிருச்சு. இப்போ இது என்னது புரிஞ்சா? இப்போ சப் P0 ஏன் போடுறோம்னா நாளைக்கு மறுபடியும் இதே ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம். பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் லைன் வைக்கணுமா இல்லை இங்கே வைக்கணுமா? ஃபர்ஸ்ட் லைன். அதுக்காக என்ன பண்ணுறோம், சப்ட்ராக்ட் கழிச்சுன்னு அர்த்தம். P0 ஒரு இடத்தோட வேல்யூ கடைசியாக வச்ச அந்த படத்தோட வேல்யூ என்ன? எக்ஸில் ஒரு வேல்யூ, ஒய்ல ஒரு வேல்யூ, ஜெட்டில் வேல்யூ. அந்த என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை அதே வேல்யூ வர கடைசி என்ன வரும்? 0 வரும். ஸோ 000ன்றது ஃபஸ்ட்டு வச்ச காயினோட புரிஞ்சா? P0 என்ன? வாட் இஸ் P0னா கடைசியாக ஜாப்பை வச்ச இடம், அந்த இடத்தோட வேல்யூ. புரிஞ்சா? கிளியர் அர்த்தம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சப்பு I0 இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட வேல்யூ. ஏற்கனவே சொல்றது P0ன்றது இடத்தோட வேல்யூனா எக்ஸில் எவ்வளோ, ஒய்யில் எவ்வளோ, ஜெட்டில் எவ்வளோ. ஓகே, I0ன்றது எத்தனை ஜாப் எடுத்துச்சு நம்பர், 8 காயினா 10 காயினா. ஸோ இப்போ நம்ம கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ வந்து <4 தென் வந்து <3 3 கண்டிஷன் கொடுக்கப்படுது. இந்த I0 வந்து நேற்றுக்கு பண்ண ஜாபாக இருக்கட்டும், இல்லை முன்னாடி பண்ண போய் ஜாபாக இருக்கட்டும், 10 காயின் எடுத்துச்சுன்னா 10னே இருக்கும். அது இப்படி இருக்கும். அந்த 10 0 பண்ணாதான் இந்த ப்ரோக்ராமே ஒர்க் ஆகும். புரியுதா? பை சான்ஸ் நீங்கள் இந்த இந்த லைன் போகிறதுனா இந்த கண்டிஷன் வந்து என்ன சொல்கிறது, லெஸ் 4 காயினுக்கு கீழே எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இப்படி பண்ணுன்னு நம்ம சொல்கிறோம். கமெண்ட் கொடுத்துருவோம்ல. இது ஏற்கனவே 10 காயின் எடுத்து வச்சும்போது ரெக்கமெண்ட் பண்ணிடுச்சு, எடுத்துக்குமா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இன்சைடாக ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம ரைட் பண்ணும்பொழுது எடுத்தோடனே வந்துட்டு P0 கடைசியாக வச்ச காயின் அதையும் 0 பண்ணிக்கிறோம். கடைசியாக வச்ச காயினோட பிளேஸ் அதையும் 0 பண்ணிங்க. எத்தனை காயின் எடுத்து வச்சியோ இது வரைக்கும் அதையும் 0 பண்ணி 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது காயின் எங்கே வச்சுருந்தாலும் ரோபோட் என்ன பண்ணுவோம், அதை மறந்துடும். ஃபஸ்ட்டு வச்ச காயினை கொண்டு தான் முதல் காயின் வைக்கணும். அதே மாதிரி 10 15 எத்தனை காயின் எடுத்து வச்சுருந்தாலும் இந்த நம்பர்ஸை மறந்துடும். ஒன்றுன்னா கவுண்ட் பண்ணி. புரியுதா? புரியுது. இந்த 2 லைன் உங்களுக்கு புரியல, இந்த 2 லைனில் நீங்கள் ஒரு லைன் போடணும்னா ஒர்க்கு ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் இப்போ நம்ம வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு கொஷின் வந்துட்டு என்டர் கொடுத்துருவோம். ஸோ அது வந்துட்டு எந்த வேலைக்கு போகிறோம்னா ரெஸ்ட் வந்து அந்த இடத்துக்கு வந்துடும்போது ஸோ அங்கே என்ன பண்ணும்போது அந்த இடத்துக்கு போகும்போது இது வந்து டேர்ம் அப்படின்னு இல்லை, இது வந்து கன்வேயர் சைடு. என்னது? ரோபோட் வந்துட்டு இன்கன்வேயரில் பொருள் எடுக்கணும் இல்லையா? அதனால இன்கன்வேயர் சைடு ரோபோட்டை திருப்பிட்டு ஒரு பாயிண்டை என்டர் கொடுக்கணும். அதெல்லாம் ஒரு கொஷின்
அப்புறம் அப்படியே திருப்பிட்டு ஒரு புரியுது இப்போ இன்கன்வேர் சைடு 2 பாயிண்ட் கொடுத்துட்டோம், ஒரு கோம்பொசிஷன் கொடுத்துட்டோம், இன்கன் 2 பாயிண்ட் கொடுத்துட்டோம். மூணாவது என்ன பண்ணணும், ஒரு சேஃப் பொசிஷன் கொடுக்கணும் காயின் எடுக்கிறதுக்கு முன்னாடி. அப்படியே அப்படி இல்லையா? அப்படிதானே? ஸோ அதுக்கப்புறம் நம்ம காயின் எடுக்க போகிற மாதிரி போயிட்டு காயினுக்கு 2 பக்கமும் ஸ்பேஸ் கரெக்டாக ஈக்குவலாக இருக்க மாதிரி கொடுத்துட்டு, அதே மாதிரி மேலால பிடிக்காம ஓரளவுக்கு நல்லா பிடிக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு மேலே அப்படியே தூக்கி என்ன பண்ணணும், ஒரு அடி 2 அடி அப்புறம் வச்சுட்டு ஒரு பாயிண்டை எடுத்துக்கணும். காயின் எடுக்க போகிறதுக்கு நேர் மேலே புரிஞ்சா? அதுதான் இந்த இது இருக்கு இல்லையா, இதை வந்து சேஃப் பொசிஷன் என்ன தெரிஞ்சுக்கப்படுகிறது. அது வந்து நீங்கள் வந்து சேஃப் பொசிஷன் 1ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். சேஃப் பொசிஷன் 1ன்னா பொருளை பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி, எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கன்வேயர் சைடு. கன்வேயர் சைடு இருக்கிறோம். இது என்ன சொல்றாங்க, சேஃப் பொசிஷன் 1ன்னு ஞாபகம். சேஃப் பொசிஷன் 1, சேஃப் 4 சேஃப் பொசிஷன். எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று, எடுத்துட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று ஞாபகம். ஓகே, சேஃப் பொசிஷன் சிம்பிளாக சொல்லிக்கலாம். இப்போ சேஃப் பொசிஷனில் நம்ம ரோபோட்டை நிப்பாட்டிக்கலாம். இப்போ காயின் எடுக்கிறதுக்கு ரோபோட்டு வெயிட் பண்ணிட்டு, ஆனால் காயின் வரணும்ல, வரணும் வேணாமா? வரணும் இல்லையா? ஸோ காயின் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இன்கன்வேயர் நம்பர் 3 இன்கன்வேயர் ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணிட்டு பொருள் வந்து வந்துடுச்சு. ஸோ ரோபோட் போய் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, வெயிட் பண்ணிட்டு இருக்குல்ல, அது எடுக்கிற இடத்துக்கு காயின் வரணும் தானே. வர்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண சொல்கிறோம். அந்த வெயிட் கமாண்ட் புரிஞ்சா? என்ன பண்ணோம், ரோபோட் வந்து அந்த கன்வேயர் வந்து பொருளை எடுக்க வேண்டியது வச்சுட்டேன் அப்படின்னு ஒரு கிரீன் ஸ்டார் சிக்னல் கொடுக்கும். அந்த கிரீன் ஸ்டார் சிக்னல் பார்த்தோம்னா ரோபோட் கீழே வந்து பொருளை புரியுதா? புரியுதா? ஸோ வெயிட் கொடுத்துட்டோம், பொருள் வந்துருச்சு. கன்வேயரை ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ இது மூணுமே வந்து அவுட்டில் பண்ணும், டி அவுட்டில் என்ன பண்ணுறோம், புரிஞ்சா? டி அவுட்டில் வந்து கன்வேயர் நம்ம ஆன் பண்ணோம், வெயிட் கொடுத்தோம். வெயிட் இது வரைக்கும் அந்த இடத்துக்கு வந்து அந்த எடுக்கிற இடத்துக்கு பொருள் வந்து சேர்ற வரைக்கும் வெயிட். இது வெயிட் பண்ணணும், ரோபோட் வெயிட் வந்து சேர்ந்துருச்சு. கன்வேயர் எந்த இடத்துல வந்து பொருளை வைக்கணுமோ வச்சுட்டு கன்வேயர் தான் இருக்கணும். இதுதான் சொல்லியிருப்பாங்க கண்டிஷன், 3 கண்டிஷன். புரிஞ்சிச்சா? ஸோ எப்படி இங்கே ரோபோட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, என்ன ஒன்று பொருள் எடுக்கிறதுக்கு வரும். எப்பவுமே நம்ம வந்து ரோபோட் காமிச்சிருக்கோம். ஸோ இந்த பொருள் இந்த கிரில் இந்த பச்சை கலர் லைட் எரிஞ்சோன்னா ரோபோட் தான் கீழே இறங்கி வருது. இதுதான் பிக்கிங் பொசிஷன். அந்த பொருள் எடுக்கிற பொசிஷனை என்ன பண்ணுறோம், என்ட்ரு கொடுக்கும். என்ன கொடுக்குறோம், தெளிவாக 2 காயினுக்கும், அதாவது காயினுக்கு 2 சைடும் ஈக்குவல் கேப் இருக்கிற மாதிரி கரெக்டாக பிக் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட் என்ன பண்ணணும், புரிஞ்சா? ஸோ தட் இஸ் பிக்கிங் பொசிஷன், பொருளை எடுக்கக்கூடிய நிலை. ஸோ அந்த இடத்துக்கு வந்துருச்சு. நான் வந்த இடத்துலமா நான் வேகம் வந்திருக்கு. கொஞ்சம் அதுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளாக நிற்கிறதுக்கு ஒரு 2 செகண்ட் டைம் கொடுக்குறோம். அதுதான் இந்த டைம். புரிஞ்சா? 2 செகண்ட் நின்றுட்டு இந்த பாலிசன் வந்து கிரிப்பர் என்ன பண்ண போகுது, க்ளோஸ் பண்ணும். என்ன பண்ணுது, கிரிப்பரை க்ளோஸ் பண்ண தான் எடுக்கும். கிரிப்பர் க்ளோஸில் 2 கமாண்ட் இருக்கு, ஒன்று ஆன், ஒன்று ஆஃப். 2ஐயும் சேர்த்து பண்ணுறது என்னது, புரியுதா? ஓகே, இப்போ கிரிப்பர் க்ளோஸ் ஆகிடுச்சு. காயினை பிக் பண்ணியாச்சு. பிக் பண்ணிட்டு உடனே வேலை மூவ் ஆகலாமா, ஆகக்கூடாது. திருப்பி ஒரு 2 செகண்ட் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க, நிலைத்தன்மை. அதாவது அந்த பக்கம் சேக் ஆகிடக்கூடாது. 1 செகண்ட் வந்து ஓடி வருவீங்க, 1 செகண்ட் நின்றுட்டு பண்ணலாம் இல்லையா, 1 ஹவரில் பண்ண முடியுமா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளாக ஸ்டெபிலிட்டிக்காக ஒரு 2 எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 செகண்ட், எடுத்ததுக்கப்புறம் 2 செகண்ட் வெயிட் பண்ண சொல்கிறோம். வெயிட் பண்ண சொல்ல தான் டைம் வேறு ஒன்று. 2 செகண்ட் என்ன சொல்கிறோம், வெயிட் பண்ணாங்க. ஸோ என்ன பண்ணிடுச்சு, பொருளை எடுத்துருச்சு. கிரிப்பர் க்ளோஸ் ஆகிடுச்சு. பிக்கிங் எடுத்துருச்சு. எடுத்துட்டு ஏற்கனவே வந்துட்டு சேஃப் பொசிஷன் 1 சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துக்கு திரும்ப போகணும். ஆஃப்டர் பிக்கிங் புரியுதா? ஆஃப்டர் பிக்கிங்
இது என்ன சொல்லுவாங்க சேஃப் பொசிஷன் ஆக்சுவலி ரெண்டும் ஒன்று தான். இந்த இடம் ஒன்று தான். எடுக்கிறதுக்கு முன்னாடி இடத்துல இருந்துச்சு, எடுத்து திரும்ப அந்த இடத்துக்கு அப்படி கொடுத்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் ப்ரோக்ராம். ஏதோ வேறு ஏதாவது கொடுக்கலாம், தப்புன்னு ஒன்றும் இல்லை. ஆனால் நிற்குது, பொருளுக்கு எடுக்குது, திரும்ப அதே இடத்துக்கு வருது, அடுத்தது வைக்கிறதுக்கு இதுதான் வந்து. ஸோ இந்த இடத்துல பொருளை எடுத்துருச்சு, நம்ம என்ன பண்ணணும்? இப்போ சிட் ஆன் கமாண்ட் கொடுக்குறோம். சிட் ஆன் கமாண்ட் எதுக்காக கொடுக்குறோம்? எடுத்த பொருளை கவுண்ட் பண்ணி லெட்ஜரில் நாங்கள் வந்து என்ட்ரி போட்டிருக்கோம். P001 P002. ஸோ கமாண்ட் கொடுத்துருக்கோம். P000ஓட எந்த வேல்யூ கூட்டிகிட்டு எங்கே வைக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அதன் பிரகாரம் ஷிஃப்ட் பண்ணி வைக்கணும், நகர்த்தி வைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஷிஃப்ட் ஆன் கமாண்ட். புரியுதா கமலேஷ்? ஷிஃப்ட் ஆன் கமாண்ட் கொடுத்தாதான் இந்த லெட்ஜரில் இருக்கக்கூடிய வேல்யூக்கு என்ன பண்ணணும்? கவுண்ட் பண்ணி லோ போட்டு வைக்கணும். இந்த ஷிஃப்ட் ஆன் கமாண்ட் கொடுக்கலனாலும் என்ன பண்ணாது? இதுக்கு முன்னாடி நம்ம லேபிள் நம்ம சொல்றோம், லேபிள் என்னன்னு சொல்றோம். ஓகே, புரிஞ்சா? ஸோ இந்த ஷிஃப்ட் ஆன் கமாண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஷிஃப்ட் ஆன் கமாண்டுக்கு அப்புறம் இது வந்து பொருள் வைக்க போகணும். வைக்க போகிறதுக்கு முன்னாடி திருப்பி ஒரு சேவ் பொசிஷன். ஸோ இந்த சேவ் பொசிஷன் கூட என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு போயிட்டு வைக்கிறத கொண்டு போய் கரெக்டாக வச்சுட்டு, ஆனால் வைக்கக்கூடாது, அப்படி நேராக மேலே ஏறி என்ன பண்ணணும்? ஒரு அடி ஒன்று அடி வச்சுக்கிட்டு அந்த இதில் என்ன பண்ணணும்? எண்டு கொடுத்தா அது என்ன சேவ் பொசிஷன் புரிஞ்சா? சேவ் பொசிஷன் 3 கொடுத்துட்டோம். அப்புறம் என்ன பண்ணுறோம்? நேராக கீழே வரும், பொருள் வைக்கிறதுக்கு வைக்கிற மாதிரி ஊற்றும். அது பிளேசிங் பொசிஷன். இந்த பொசிஷன் வந்து பிளேசிங். நான் வந்து விட்டுலாமா பையனா? இருக்கக்கூடாது. ஒரு 2 செகண்ட் வந்து டைமர், 2 செகண்ட் வந்து டைமர் கொடுக்குறோம். தென் பல்ஸுங்கிறது கிரிப்பர் ஓப்பன். நம்ம அது ஓப்பன். இட் மீன்ஸ் வந்து காயின் என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து பிளேஸ் பண்ணுறோம். பிளேசிங் காயின் வந்து பிளேஸ் பண்ணுறோம். ஸோ காயினை பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 செகண்ட் டைமர் வச்சாச்சுன்னா ஒரு 2 செகண்ட் வச்சாச்சு. என்ன பண்ணணும்? சேவ் பொசிஷன் வச்சிருக்காரு. பொருளை வைக்கிறதுக்கு முன்னாடி எந்த இடம் சேவ் பொசிஷன் கொடுத்துருந்தோமோ அதே இடத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணி என்ன பண்ணலாம்? புரியுதா? புரியல? ஸோ இதுதான் சேவ் பொசிஷன். ஒரு காயினை அழகாக வச்சுட்டோம். காயினை வச்சுட்டோம். ஷிஃப்ட் ஆஃப் பண்ணணும். ஷிஃப்ட் ஆஃப் பண்ணி என்ன அர்த்தம்? வைக்கிறதுக்கு மட்டும்தான் எடுக்கும் போது. ஸோ அதனால என்ன பண்ணுறோம்? ஷிஃப்ட்டை ஆஃப் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சுழற்சி, ஒரு சர்க்கிள், இது பேர் லூப்னு பேர். என்ன பேர்? லூப். ஒரு காயின் வச்சுட்டோமா? ஸோ ஒரு காயினை வைக்கிறது மட்டும் தான் நம்ம ரோபோட்டுக்கு சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம்? கணக்கு வளர்ந்து சொல்லிடுவோம், எங்கே வைக்கணும், ஏது வைக்கணும். இதுக்கப்புறம் வர்றது பூராமே என்னது? அந்த மாதிரி கமாண்ட்ஸ் தான். என்னது? இன்ஸ்ட்ரக்ஷன், கமாண்ட், கட்டளை, அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? அடுத்தது இம்மீடியட்டா எப்போ நீ ஷிஃப்ட் ஆஃப் பண்ணிட்டியோ, இம்மீடியட்டா எப்போ ஷிஃப்ட் ஆஃப் பண்ணிட்டியோ இம்மீடியட் என்ன பண்ணணும்? இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும். இன்க்ரிமெண்ட் ஐடி பிடிச்சிடணும்னா என்ன அர்த்தம்னா, ஸோ ஒரு காயின் வைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வைக்கிற காயினை நீ வந்து இன்டீஜரில் முழு எண்ணா கவுண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இதெல்லாம் வைக்கிற காயினை என்ன பண்ணணும்? கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதா இன்க்ரிமெண்ட். எப்படி கவுண்ட் பண்ணணும்? முழு நம்பரை கவுண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இன்க்ரிமெண்ட் ஐடி பிடிச்சிடும். இந்த லைன் போட்டாதான் ப்ரோக்ராம் பண்ணணும். ஷிஃப்ட் ஆஃப் பண்ணல எடுக்கும் பொழுதும் அதே கிட்ட சொல்லி மாற்றி வச்சுக்கிறோம். ஸோ ஷிஃப்ட் ஆன் முக்கியம், ஷிஃப்ட் ஆஃப் முக்கியம். அடுத்தது இன்க்ரிமெண்ட் ஐடி பிடிச்சிருக்கிற லைன் ரொம்ப முக்கியம். புரியுதா? கிளியரா? ஸோ தென் இதுக்கப்புறம் ஒரு காயின் வச்சுருக்கோம். ஒரு காயின் வச்சுருக்கோம். ஸோ கவனிங்க, இதுதான் நம்ம வந்து ஒரு காயின் ரோபோட் வச்சிருக்கோம். கம்பெனிஸாக ரோபோட்டு என்ன பண்ணலாம்? ஒரு காயின் கொண்டு வந்து வச்சுக்கலாம். ரைட்? இப்போ கண்டிஷன் போகிறோம். என்ன சொல்கிறோம்னா, இன்டிஜர் என்ன சொல்லிட்டோம்? இஃப் i00 இஸ் லெஸ் தேன் 4, லெஸ் தேன்னா குறைவாக இருந்தால், i00னா எடுத்து வைத்த பொருளோட எண்ணிக்கை. ஸோ
எடுத்து வைக்கிற பொருள் 4க்கு கீழே இருக்க வரைக்கும் ஒன்று வச்சுட்டோம். அது ஒன்றையும் சேர்த்து தான், ஒன்று சேர்க்காம இதுக்குமே எடுத்து வைக்கிறது கிடையாது. ஒன்றையும் சேர்த்து எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒன்று வச்சோன்னே என்ன பண்ணிடுறோம், ஒன்று கவுண்ட் பண்ணிடும். அந்த இன்டீஜர் வந்துட்டு லெட்ஜரில் ஒன்றுனது கவுண்ட் பண்ணி அதையும் சேர்த்து அடுத்து 4வது காயின் வைக்கிற வரைக்கும் எப்படி வைக்கணும் அப்படின்னு கண்டிஷன் சொல்லுவோம். இஃப் I0 is less than 4, எடுத்து வச்ச பொருள் இன்னைக்கு 4 வரைக்கும் 4 ஆகிற வரைக்கும் தென் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே கண்டிஷன் சொல்லுவோம். இதுதான் கமாண்டே தான், இதுதான் கமாண்ட். ஆட் P0 ஸோ P0 என்ன கடைசியாக வச்ச பொருள் ஃபர்ஸ்ட் அதுதான். இப்போ கடைசியாக தான் பண்ணுறேன் ஒரு வேலை வச்சுருக்கோம். இந்த P0 என்ன வேல்யூ இருக்கும், 0 என்ன எக்ஸ்ல 0 அந்த 0,0,0 கூட எதை கூட்டணும், P0 ஒன்று என்ன இங்கே நம்ம இல்லைடா P0 வந்துட்டு P0 பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ்ல 0 ஒய்ல 0 இசட்ல 0. இந்த எக்ஸ்ல 0 கூட எக்ஸ்ல 42 கூட்டணும், ஒய்ல 0 கூட ஒய்ல 0 கூட்டணும், ஜெட்ல 0 கூட 0. இது எல்லாம் 0 இருக்கிறதுனால வந்து இந்த வழியில நம்ம வரும். கரெக்டா? இது வரைக்கும் வைக்கணும் பாசிட்டிவ். ஒரு காயின் வச்சிருச்சு, ஒரு காயின் வந்தா காயின் ஒரே ஒரு காயின். ஸோ அந்த காயின் சைஸ் வந்து 40. நம்ம ஒரு 2 mm ஒன்று ஓசை வேணாங்கிறதுக்காக ஒரு 2 mm கேப்பில் பக்கத்தில் வைக்கிறோம். ஓகே, இப்போ 2வது காயின் வச்சிருச்சு. ஒரு காயினுக்கு வந்து கண்டிஷன் செக் பண்ணிக்கிட்டே இருக்க ரோபோட்டு. அப்போ அந்த வேல்யூ இல்லையா, இந்த வேல்யூ இருக்குல்ல இன்டிஜர் வேல்யூ அது 2 மாறிடும். என்ன மாறிடும், அந்த லெக்சரில் 2 மாறிடும். திரும்ப வந்து பார்க்கணும். ஓ 4 வரைக்கும் அப்படி சொல்லிட்டாங்களா, திரும்ப என்ன பண்ணும். ஏற்கனவே இப்போ ஃபஸ்ட்டு வச்ச காயின் என்ன கவனிப்பேன், ஃபஸ்ட்டு வச்ச காயின் இது P0, இதுலேருந்து எக்ஸில் 42 தள்ளி வச்சுட்டோம். ஏன்னா P0 நம்ம ஆட் பண்ணோம் ஒரு வேல்யூ கிடச்சிது, அந்த வேல்யூக்கு அந்த காயின் வச்சுட்டோம். இப்போ இதுதான் P0 புரிஞ்சா. இப்போ இதுலேருந்து திரும்ப 3வது காயின் திரும்ப 42 வைப்போம். இப்போ 3வது காயின் P0 0,0,0 கிடையாது, கடைசியாக வச்ச பொருளோட இடத்தோட வேல்யூ என்ன வேல்யூ நல்ல கவனிக்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இங்கேருந்து 42 இது ஒரு 42. இப்போ இந்த எவ்வளோ இருக்குது, லட்சம் 84 இருக்கும். ஒய்ல 0 இஜட்ல 0 அவ்வளோதான். P0ன்றது இதுவும் P0 இதுவும் P0 வச்சுக்க வேண்டாம். கடைசியாக வச்ச பொருள் தான் P0, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணோம், 4th காயின் இன்னொரு 42 தள்ளி இன்னொரு காயின் வச்சுருக்கோம். கவனிங்க, இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. 4 காயின் வரைக்கும் வச்சிருச்சு. முதல் வச்ச காயின் P0 இங்கேருந்து 42 வச்சுச்சு. இதுதான் ஆயிடுச்சு P0 ஆயிடுச்சு. இங்கேருந்து 42 வச்சுச்சு. இது P0 ஆயிடுச்சு. அங்கேருந்து 42 வச்சு. ஸோ P0 என்ன கடைசியாக வச்ச ஏன்னா அதுலேருந்து கவுண்ட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். ரெஃபரன்ஸ் சொல்லணும். எங்கேயாவது பொருள் வைக்க சொல்லணும்னா எங்கேயாவது வைக்க சொல்லணும் ரெஃபரன்ஸ் சொல்லணும்ல, சொல்ல மாட்டாமா, சொல்லணும்ல. எங்கேயாவது ஒரு டைம் சொல்லணும் இல்லையா, அதுதான் P0 ஒரு ரெஃபரன்ஸ். என்னது சாதாரண ஜென்ரலாக வந்து P0 கடைசியாக வச்ச காயினை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் ரோபோட் புரிஞ்சா. இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்காக என்ன ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு 4 காயினை வச்சிருச்சு. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறது தான் வந்து எந்த இந்த லீஃப் கண்டிஷன் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு. சொல்கிறாங்க ஓவர். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ அடுத்த கண்டிஷன் பார்ப்போம். நீ என்ன சொல்கிறோம், கிரேட்டர் தான் 3னா நம்ம 4 காயின் வச்சுருச்சு. என்னதான் 4 காயின் வச்சுட்டா. லெஸ் தேன் 7னா 7 காயின் வரைக்கும் 4 காயின் வச்சுட்டா. இப்போ 5வது காயின் வைக்கணும். கரெக்டாக இல்லையா, இது இருக்கலாம் 5 6 7. 5 6 7க்கு ஒரே கண்டிஷன் சொல்லணும். 5 6 7 3 செஞ்சுனா கண்டிஷன் கிரேட்டர் தேன் 3 லெஸ் தேன் 7. ஓகே, என்ன சொல்லிட்டோம். அதுக்கு என்ன சொல்லணும், சப்போர்ட். இது என்ன அர்த்தம், ரோபோட் பொறுத்த வரைக்கும் இந்த கடைசியாக வச்சதான் P0.
வேல்யூ எவ்வளவு 42 84 126 எக்ஸல் 126 இருக்கு. அதே இந்த P2P0 இப்போ பொறுத்த வரைக்கும் 126,0,0 அதே 126 கழிக்க சொல்றோம். அதான் சப்பு, வேற ஒன்றும் இல்லை. 126,0,0 வேல்யூ அந்த இடத்துல ரோபோட்டு நிற்குது. நீ அந்த இடத்துல வந்துன்றதுக்கு அதே 126,0,0 வரை நம்ம என்ன சொல்றோம், சப்பு என்ன பண்ணுவோம், 0,0 வந்துடும். இந்த காயின் என்னது 0,0,0. ஸோ இந்த காயின்ல இருந்தா என்ன பண்ணுறது, P2P0 இந்த P2P0 மைனஸ் 126 அது புரியுதா, 126 என்ன சொல்றோம், கழிச்சுட்டா 0 ஆயிடுச்சு. இப்போ அந்த 0,0,0 இந்த P2P0 ஃபர்ஸ்ட் காயின் டிஃபரன்ஸ் எடுத்துக்கிச்சு இல்லையா, அங்கேயே சொல்லலாம் P2P0 2 வைக்க சொல்றோம். P2P0 என்னது y என்னது இந்த டைரக்ஷன் y பிளஸ் y பா ஓகே. ஸோ 5வது காயின் தெரிச்சு. 6வது காயின் அதே கண்டிஷன் தான். 5லேருந்து 6வது காயின் எவ்வளோ இருக்கணும், மைனஸ் 40. 6லேருந்து 7வது காயின் எவ்வளோ இருக்கணும், பிளஸ் 40. சாரி 7 பிளஸ் 42 தான். y இந்த பக்கம் போனா பிளஸ் 40, இந்த பக்கம் வந்தா மைனஸ். ஸோ இப்போ x டைரக்ஷனையும் வச்சிருச்சு, y டைரக்ஷன் வச்சிருச்சு. மொத்தம் எத்தனை வச்சிருக்கு போற, 7 காயின். கிளியரா? கிளியர். ஸோ அடுத்த கண்டிஷன் சொல்ல போறேன், 7 காயின் வச்சிட்டீங்கன்னா i3 7னா 7 காயின் வச்சிட்டீங்கன்னா இப்போ நான் சொல்றேன் சார், அப்போ நான் 8வது காயின் எங்க வைக்க சொல்ல போறேன். 8வது காயின் எங்க வைக்கணும்னா சொல்ல போறேன். அதே சப்பு P2P0 போட்டோம். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் y ஆக்சிஸ்ல கடைசியாக வச்சதான் P2P0. அது என்ன பண்ணுவோம், P2P0 திரும்ப கழிச்சோன்னா என்ன வந்துடும், திரும்ப ஃபர்ஸ்ட் காயின் திரும்ப வராதா. ஸோ அதுதான் இந்த சப்பு P2P0. அது கூட இந்த P2P0 விட P2P0 3 என்ன பண்ண போறோம், P2P0 3 எவ்வளவு, ஜெர்சப்பட்ட ஒரு காயின். ஸோ ஒரே காயின் வச்சுட்டோம், 8வது காயின் வச்சுட்டோம். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை முடிஞ்சிச்சு. ஒரு காயின் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம், ஒரு காயின் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். 8வது காயின் வச்சாச்சு. இப்போ 9 10 என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னாக்க, இப்போ வச்சதான் கடைசியாக வச்சதான் P2P0. இதுவே இருந்து P2P0 1 என்ன சொல்றோம், எக்ஸ் வந்து 42 இருக்கு இல்லையா, எக்ஸ் சைடு பிளஸ் 42. அங்கே வந்துட்டு 9வது காயினையும் 10வது காயினையும் வைப்பா. ஸோ இந்த காயின்லேருந்து இது 42, இந்த காயின்லேருந்து இது 42. 2 காயின் ஒரே கண்டிஷனா போட்டோம், 9க்கும் 10க்கும். கிளியரா? ஸோ அடுத்தது 11வது காயினுக்கு போகிறோம். என்ன அர்த்தம், இஃப் i2P0 10 காயின் வச்சுட்டீங்கன்னா 11வது காயின் என்ன பண்ணணும்னு சொல்றோம், சப்பு P2P0 திரும்ப ஃபர்ஸ்ட் காயின் ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்றோம். புரியுதா? புரியுது. சப்பு P2P0 சொல்றோம். அதோட P2P0 4 ஆட் பண்ண சொல்றோம். P2P0 4 என்ன வேல்யூ, y ல 42, z ல 42. சோ y ல 42 இந்த பக்கம், z ல 40 னா இங்க. ஓகே. சோ இந்த காயின்ல இருந்து சொல்லும்போது முத வச்ச காயின் சொல்லும்போது y டைரக்ஷன்ல 42, z சைடு காயின்ல 40. வச்சுட்டோமா? புரிஞ்சா? இதெல்லாம் காயின் வச்சிரோம் நம்ம. இப்போ அடுத்து 12வது காயின் போகும். இதுவரை வச்ச காயின் 11 இருந்துச்சுன்னா 12வது காயின் என்ன சொல்றோம்னா, கடைசியாக வச்ச P2P0 இருந்து P2P0 2 ஆட் பண்ண சொல்றோம். P2P0 என்னது? ஸோ இப்போ வச்ச காயின் வந்து 42. இத்தனை காயின் எது? புரிஞ்சா? ஸோ அடுத்தது 13வது காயின் போகும். 13வது காயினுக்கு இப்போ i2P0 12 வச்சுட்டீங்கன்னா சப்பு P2P0 இந்த சப்பு P2P0 போட்டாலே ரெஃபரன்ஸ் என்னது, ஃபர்ஸ்ட் காயின் வந்ததா என்ன பண்ணலாம் படுத்தது. ஸோ ஆடு P2P0 P2P0 5 எங்க இருக்கு, ஜெட்ல வந்து 80. ஸோ இதுதான் P2P0 மேலே 80 வரைக்கும் சொல்லுவோம். புரிஞ்சா? ஸோ என்ன பண்ணோம், 14வது காயின் வச்சுட்டோம். அடுத்தது 14 காயின் பொறுத்த வரைக்கும்
I triple 0 equal to 13 சொல்றோம். 13 என்ன அர்த்தம்? 14 கான வைக்கிறதுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறோம். அது என்ன சொல்ற திரும்ப R P triple 0 P triple 0 1 ஏன் 1 ஓகே. இப்ப ஏற்கனவே என்னது? இதுதான் கடைசியா வச்சிருக்கா? என்ன கடைசியா வச்சிருக்கா? ஆமா சார். இது கூட வந்து P triple 0 1 ஆட் பண்ண சொன்னா எங்க வைக்கும்? 42 வைக்கும். சோ இங்க புரிஞ்சா? அது எத்தனை ஆக்சுவலா 14 கேன்ல P triple 0 ஓட P triple 0 உள்ள வச்சிடணும். அடுத்தது 14 கேன் முடிஞ்சோம்னா 15 கேன் என்ன சொல்லணும்னா சப் P triple 0 P triple 0 திரும்ப என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் கேனுக்கு வந்துட்டு 6 P triple 0 ஓட P triple 0 6 ஆட் பண்றோம். P triple 6 எங்க இருக்கு? Y ல 42 Z ல 80. Y ல 42 Z ல 80. ஓகே? சோ 15 கேன் வச்சிட்டோம். அடுத்து என்னது 16 காயின் 16 காயின் பொறுத்த வரைக்கும் if I triple 0 equal to 15 அப்படின்னா 16வது காயினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இதுல சப் P triple 0 P triple 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் ஃபர்ஸ்ட் காயின் போடு. ஃபர்ஸ்ட் காயினுக்கு then add P triple 0 P triple 7 P triple 0 என்ன பண்ணிட்டோம்? 120 ஸோ கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இந்த 16 காயின் கொடுத்தோம்னா இந்த கண்டிஷன் என்ன ஆயிடுச்சு? என்டிஃபை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக சொல்லிட்டு ஸோ என்டிஃபை வந்துருச்சு. இந்த இதுலேயும் கூட நீங்கள் வந்துட்டு எப்படி கொடுக்கணும்னா if I triple 0 equal to 16 அப்படின்னா கூட நான் if கொடுத்துட்டு இதை போட்டுட்டு இதுக்கு ஒரு என்டிஃபை கொடுக்கலாம் அப்படின்னு புரிஞ்சா? ஸோ இப்படியே இருந்தாலும் கண்டிப்பாக போயிடும் இந்த எஸ். இப்போ நீங்கள் கமாண்ட் பார்த்தோம். எத்தனாவது பொருள் வைக்கிறதுக்கு கமாண்ட் இஃப் கமாண்ட். எங்க வைக்கணுன்ற கமாண்ட் வந்து ஆர் கமாண்ட். கீழே வந்து ஜம்ப் ஸ்டார்ட் இருக்கு இல்லையா? ஜம்ப் ஸ்டார்ட் முதல்ல வந்து எத்தனாவது காயின் வைக்கணும்னு சொல்லிட்டோம், எங்க வைக்கணும்னு சொல்லிட்டோம். ஸோ வைக்கிறதுக்கு போகணும்னு ரோபோட்டு எங்கேருந்து போகணும்? இந்த லேபிள் போகணும். புரிஞ்சா? ஸோ இந்த லேபிள்ல இருந்து திரும்ப என்ன பண்ணணும்? லேபிள் இருந்து சேவ் பொசிஷன் போயிட்டு அப்புறம் கன்வே ரன் பண்ணி கிளிக் பண்ணிட்டு திரும்ப போடணும். ஸோ ஒரு காயின் எடுக்கிறதுக்கும் எங்கேருந்து ரீஸ்டார்ட் பண்ணணும் அதுதான் என்னது லேபிள். புரிஞ்சா? ஸோ லேபிள் கண்டிப்பாக கொடுத்தாதான் முக்கியமான லைன் பார்த்தீங்கன்னா இந்த சப் P triple 0 முன்னாடி கடைசியாக வச்ச காயினை மறக்க வைக்கிறது. I triple 0ன்றது பொருளோட எண்ணிக்கை 0 இனிஷியலைசேஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். அடுத்த லேபிள்னா அந்த லூப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு எங்கேயிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு லேபிள். ஷிஃப்ட் அப்படிங்கிறது வந்துட்டு வைக்க போகிறது எப்படி வச்சு ஒரு நேரத்தில் எவ்வளோ தூரம் தள்ளி வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? லெஃப்ட்டில் பார்த்துட்டு வைக்கணும். இதுதான் ஷிஃப்ட் பண்ணணும். புரிஞ்சவங்க காயின் வச்சாச்சு என்ன பண்ணணும்? ஷிஃப்ட் ஆஃப் பண்ணியாச்சுன்னா அடுத்தடுத்து வைக்க போகிற பொருளை வந்து எண்ணிக்கைங்கிறது தான் இன்க்ரிமெண்ட். கிளியரா? ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சின்ன கான்செப்ட். பொருளை வந்து எத்தனாவது பொருள் வைக்கணும்னு சொல்றோம். அது வந்து என்னது? ஈஃப் கண்டிஷன். எத்தனாவது பொருள் வைக்கிறேன், எந்தெந்த பொருள் வைக்கிறதுக்கு நான் கீழே சொல்லி கண்டிஷன். கீழே P triple 0 எதாவது ஆட் பண்ண சொல்றோமோ என்ன அர்த்தம்? எங்க வைக்கணும் அப்புறம்? இப்போ ஃபர்ஸ்ட் 4 காயினா இங்கே வை, அடுத்தது 5 6 7 இங்கே வை, 8வது காயின் இங்கே வை. இப்படி தான் சொல்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. காயினோட கவுண்ட் பண்ணிக்கிறா எங்க ஏற்கனவே வச்ச இடத்துலேருந்து எவ்வளோ தள்ளி வைக்கணும் அப்படின்னு ரெஃபரன்ஸ் வரும். ரெஃபரன்ஸ் P triple 0ங்கிறது இட்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ். அது வந்து கடைசியாக வச்சதான் P triple 0 ஞாபகம் வச்சுக்கணும். அங்கேயிருந்து கவுண்ட் பண்ண முடிஞ்சா நீங்கள் சப்பு P triple 0 கொடுக்க தேவையில்லை. பை சான்ஸ் ஃபர்ஸ்ட் வச்ச காயினுக்கு பக்கத்தில் வைக்க போகிறோம், டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆக போகுது, புரியுது? அப்போ என்ன பண்ணாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் வச்ச காயினை வந்து நம்ம ரெஃபரன்ஸாக சொல்லலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் வச்ச காயினை ரெஃபரன்ஸாக நீங்கள் சொல்லணும்னா அதுதான் வந்து சப்பு P triple 0 அதர்வைஸ் கொடுக்க தேவையில்லை. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு நீங்கள் தரவாயிட்டீங்கன்னா 3 டைரக்ஷன்லையும் எக்ஸு ஒய் இஜெட் 3 டைரக்ஷன்லையும் உங்களுக்கு வந்து
எப்படி காயின் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கிளியரான ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டா எந்த மாதிரி ப்ரோக்ராம் வேணாலும் ஓகே ட்ரை பண்ணுங்கள்.